ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கடைசி நேரத்தில் திருச்சியில் நடைபெறவிருந்த தமிழக வெற்றி கழகத்தோட சுற்றுப்பயணத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரச்சனையை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோல மாட்டிட்டு வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 2026 உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் உள்ள மரக்கடை பகுதியில் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் சுற்றுப்பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க. நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஒரு அனுமதியை வந்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அனுமதி கொடுத்த அந்த இடத்தில் மட்டும்தான் தளபதி விஜய் அவர்கள் பேச வேண்டும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம மற்ற இடங்கள்ல கையசைக்கவோ அல்லது தொண்டர்களை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை வந்து போட்டிருந்தாங்க. மொத்தம் 23 நிபந்தனை வந்து கொடுத்திருந்தாங்க. அதிலும் குறிப்பாக காலை 10:35 மணி முதல் 11 மணி வரை மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்றக்கான ஒரு நிபந்தனையை கொடுத்திருந்தாங்க. அதாவது மொத்தம் 20 to 25 நிமிடங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அப்படின்றக்கான ஒரு நிபந்தனை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. இதையும் மீறி பிரச்சாரம் செய்தால் பாதியிலேயே பிரச்சாரத்தை நிறுத்தப்படும் அப்படின்னு காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கிறாங்க. இதனால தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்குது. வேறு எந்த ஒரு கட்சிக்குமே இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் விதித்தது கிடையாது. ஒரு 25 நிமிடங்கள் மட்டும்தான் பேச வேண்டும். அதை மீறி பேசினா பிரச்சாரத்தை பாதியிலே நிறுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.